அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் குருவோடு கன்ஜக்ஷன் ஆகிறாரு. மேலும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட பார்வையில ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் சஞ்சாரம் செய்வாரு. சோ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமா அல்லது சாதகம் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 50% சாதகமாகவும் 50% சற்று பாதகமாகவும் இருக்கு. எதுல எல்லாம் நமக்கு சாதக போக்கு இருக்கு, எதுல எல்லாம் கொஞ்சம் வார்னிங் இருக்கு அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல நான் விளக்குறேன். முதல்ல இந்த குரு கேது இணைவு டிசம்பர் 5லிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த குருவும் கேதுவும் இணைந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. இந்த குரு கேது இணைவுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சில பலன்கள் பார்த்துட்டு ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். முதல்ல குரு கேது 4ஆம் இடத்துல இணைகிறது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகையில நல்லதுதான். சதுர் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல உச்ச குருவோடு கேது இணையும் போது உயரிய ஞான சக்திகள் கிடைக்கும். இதை ஞான யோகம், கோடீஸ்வர யோகம், அதிர்ஷ்ட யோகம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த குரு கேது இணைவு உங்களுக்கு அறிவு ரீதியாக மேன்மையான ஞான சக்தியை கொடுக்கும், நல்ல இன்ட்யூஷன் பவரை கொடுக்கும், நல்ல ஆராய்ச்சி குணத்தை கொடுக்கும். மேலும் ஆன்மீக சிந்தனையை மிகைப்படுத்தும், அதிக ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக யாத்திரைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியங்களை கொடுக்கும். தடைப்பட்ட ஆன்மீக காரியங்கள், தடைப்பட்ட ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பா நடக்கும். அதே போல இந்த நேரத்துல உலகியல் சார்ந்த ஆசைகள்லாம் குறைந்து ஆன்மீகம் சார்ந்த ஆசைகள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். இந்த சுகபோகமான சூழ்நிலைகள் எல்லாம் பற்றி குறையும். இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை, அது அப்படியே ஆன்மீகத்துக்கு கன்வெர்ட் ஆகி ஆன்மீகம் சார்ந்த அந்த ஒரு தேடலை இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். கிட்டத்தட்ட 6லிருந்து 7 மாதம் உங்களுக்கு இந்த குரு கேது இணைவு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள், ஆன்மீகம் சார்ந்த அந்த சிந்தனைகள் அதெல்லாம் அந்த நேரத்தில் பிரமாதமா மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டத்தில் தியானம், யோகா, வேதாந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிறைய பேர் செலுத்துவாங்க. அதே போல இன்ட்யூஷன் பவர், உங்களோட உள்ளுணர்வு மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்னாடியே உணரக்கூடிய ஆற்றல் இப்ப இன்னும் மிகையாகும், இன்னும் சிறப்பா அதிகரிக்கும். மேலும் ஜோதிடம், மறை சாஸ்திரங்கள், மறைபொருள் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல தாயாருக்கு இந்த நேரத்துல ஆன்மீகத்துல அளபரியா நம்பிக்கை, அளபரியா பக்தி இந்த நேரத்துல அதிகமா பிறக்கும். உங்களுடைய தாயாரோட நடவடிக்கைகளை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தாயார் அதிகமா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. தாயாருக்கு தெய்வ பக்தி, ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் கேது பகவான் அப்படிங்கிற கிரகம் செப்பரேஷன் டெண்டன்சி உள்ள ஒரு கிரகம்.
கிரகம், மேலும் தடையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். எனவே தாயாருடைய ஆரோக்கியம், தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் தேவை. இருப்பினும் 2027 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு மேஜரா எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகம் பண்றாரு. எனவே ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் மேஜரா பிரச்சனைகள் இருக்காது. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு தாயார் சார்ந்த விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம், விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். அடுத்தது இந்த குரு கேது இணைவு இருக்கிறதுனால இந்த நேரத்துல நிறைய பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வீடு கட்டுறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, நிலபுலங்கள் வாங்குறது, புதுசா வண்டி வாகனம், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் பிரமாதமா உண்டாகுது. இதெல்லாம் குறிப்பா பார்த்தோம்னாக்கா ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஆன்மீக மையங்களுக்கு அருகாமையில அந்த சொத்துக்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கோவில் நிலம் சொல்லுவோம், அது அமையலாம். கோவில் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இடங்கள் ஏதாச்சும் அமையலாம். அல்லது நீங்க வாங்கக்கூடிய இடம் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த வகையில இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றம், தடை தாமதம் அந்த குரு கேது இணைவுல நிவர்த்தி ஆகும். மேலும் குரு கேது இணைவு இருக்கிறதுனால இந்த டிசம்பர் 5 இருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க, சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, மேலும் ஆன்மீக சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஜோதிடம் சார்ந்த துறையில பயணிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். மேலும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் கல்வி சார்ந்த வகையில மிக மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் மாணவ மாணவிகள் கவனமா இருக்கணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். பொதுவா 4ஆம் இடத்துக்கு கேது வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விரக்தி மனநிலை வந்துடும், ஒரு டிட்டாச்மெண்ட், எதுலையுமே ஒரு பற்று இல்லை, என்னை இப்போதைக்கு எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா போதும், நான் மாட்டும் என் பாதையில பயணிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விரக்தி மனநிலையை இந்த நாளில் இருக்கிற கேது கொடுக்கும். இது இந்த 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு இந்த விரக்தி மனநிலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த குரு கேது இணைவுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சில பலன்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது 2027 ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு. டிசம்பர் 5 இருந்து 2027 ஜூன் மாசம் வரைக்கும் இந்த குரு கேது இணைவு. இந்த காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு அப்படியே படிப்படியா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த ராகு கேது பயிற்சி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2026 இருந்து 2028 வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம செக்மெண்ட் வைஸா டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். நான் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கேன், பதிவை முழுமையா பாருங்க. முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் முதல்ல தொழில்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ராகு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ல ராகு வரும்போது தொழில் முதலீடுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. தொழில் முதலீடு, புதுசா முதலீடு பண்றீங்கன்னா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு கவனமா இருக்கணும். மேலும் தொழில்ல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடினமா உழைக்கிறதுக்கு தயாராயிடுங்க. கடின உழைப்பு அதிகம் தேவை, அப்பதான் தொழில ஜெயிக்க முடியும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நெருக்கடி, ஒரு தடை, ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு அதிகம். நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், தொழில இடமாற்றம் செய்யறது, தொழிலையே டோட்டலா சேஞ்ச் பண்றது, தொழில ஒரு நெருக்கடி அமைப்பு வர்றது, இது போன்ற அமைப்புகள்லாம் அந்த நேரத்தில் வெளிப்படுது. இது குறிப்பா நம்ம பார்க்கும்போது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு அதிகமாகுது. அது வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. 3வது மனிதரை நம்பி எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஸ்பாட்ல இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா தொழில முதலீடு பண்ணி, சின்னதா முதலீடு பண்ணி உங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில முதலீடு செய்யறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். வேற ஆப்ஷனே இல்ல, நான் தொழில முதலீடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வேலைக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற ஆப்ஷனும் எனக்கு இல்ல, நான் தொழில் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறவங்க உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு தற்போது தசாபுக்தியாச்சும் ஃபேவரா இருக்கா, தொழில் செஞ்சா நஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி நகர்ந்துடலாமா அப்படிங்கறதையாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. எனவே இந்த நேரத்துல தொழில புதுசா முதலீடு செய்யறவங்க கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கடின உழைப்பை போடணும். ஆல்ரெடி 7.5 சனியில இருந்து நம்ம கடினமா உழைச்சிட்டு தான் இருக்கும். இப்ப 10ல ராகு வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள ஒரு குழப்ப மனநிலையை கொடுக்கும். தொழில மாற்றம் செய்யலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் தொடங்கலாமா, அல்லது தொழில இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை இது கொடுக்கும். தொழில் போட்டிகளை அதிகப்படுத்தும். எனவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடின உழைப்பு தேவை, மேலும் கவனம் தேவை. கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. 3வது மனிதரை நம்பி உங்களோட தொழிலை ஒப்படைக்காம நீங்க களத்துல இறங்கி வேலை செய்யறது ரொம்ப நல்லது. எனவே தொழில அதிக அக்கறை இருந்தால் இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள வெற்றி உறுதி.
அடுத்தது நம்ம பார்க்கறது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில குற்றம். ஏன்னா சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். மேலும் 10ஆம் இடத்துக்கு ராகு வரதும் ஒரு வகையில குற்றம் தான். உத்தியோகத்துல கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது. ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல உத்தியோகத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் இதெல்லாம் தேவை. இதுல 10ல ராகு வரும்போது உங்களுக்கு ஒரு வகையில என்ன செய்யும்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பொறுப்புகள் அதிகமாகும். எல்லாமே கொடுக்கும், ஆனா அது உங்களோட பொறுப்பை இன்னும் மிகைப்படுத்தும். நீங்க இதுவரைக்கும் பார்த்த வேலையோட ஒரு 5 மடங்கு கூட வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இது கிரியேட் பண்ணுது. மேலும் நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, அதே போல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம், உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த இடமாற்றம், மேலும் புதிய பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வரும். அதெல்லாம் 10ல இருக்கிற ராகு கொடுத்துரும் தடை இல்லாம. ஆனா பொறுப்புகளை அதிகப்படுத்தும். தற்போது நீங்க உழைத்ததை விட ஒரு 5 மடங்கு கூட உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். எனவே ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயாராயிடுங்க அப்படிங்கறத நான் இவ்வளவு சுத்தி வளைச்சு சொல்றேன். உத்தியோகம் சார்ந்த வகையில முன்னேற்றம் உண்டு. ஆனா அந்த முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேலும் தொழில்ல கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகள் இருக்கும். சக ஊழியர்களை நம்பி நீங்க வேலை செய்யறதை விட உங்களோட புத்திசாலித்தனத்தையும் உங்களோட சொந்த திறமையும் நம்பி நீங்க வேலை செய்வீங்க இந்த நேரத்துல. ஏன்னா சக ஊழியர்கள்லாம் அந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. உங்களை எல்லாரும் கார்னர் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். பட் உங்களோட நம்பிக்கை, உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட சுய திறமை இதை வைத்து நீங்க மேன்மை அடைவீங்க, முன்னேற்றம் அடைவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, உங்களோட அலுவலகத்துல உங்களை பற்றிய தேவையில்லாத தவறான வதந்திகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுக போட்டிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்க சான்சஸ் இருக்கு. எனவே அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களோட செயல்பாடு, நீங்க செய்யற விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் சின்னதை தப்பு பண்ணாலும் அதை பெருசா சுட்டி காட்டுவாங்க. எனவே மறைமுக வதந்திகள், மறைமுகமான போட்டிகள் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். உங்களோட மனசை காயப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும். எனவே அதுல நீங்க கொஞ்சம் உஷாரா இந்த நேரத்துல செயல்படுறது நல்லது. மேலும் இந்த நேரத்துல உத்தியோக மாற்றம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த நேரத்துல அவசரப்பட்டு இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு புதிய வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி பாக்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. சைட்ல வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதான்னு தேடுங்க. அதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன். பழைய வேலை விட்டீங்கன்னா புதுசா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகலாம். எனவே வேலையில் கவனம் தேவை. இருக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். அதே போல 10ல ராகு வரும்போது பாக்குற வேலை, அந்த உத்தியோகம் அதுல ஒரு மாதிரி விரக்தி மனநிலை வந்து அதுல ஒரு ஈர்ப்பு இருக்காது. பாக்குற வேலை மனசுக்கு பிடிக்காது. ஏன்டா அந்த வேலையை பாக்குறோங்கிற மாதிரியான உணர்வுகளை அந்த நேரம் உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். எனவே வேலையில் கவனம் தேவை அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அடிக்கடி நிறைய பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரே இடத்தை தக்க வச்சு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு பயணிக்கிறது இந்த நேரத்துல உங்களை இந்த நேரத்துல இன்னும் மேலும் வலிமைப்படுத்தும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். எனவே தொழில் உத்தியோகத்துல கவனம் தேவை. கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. அதுக்கு தயாராயிடுங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆல்ரெடியே 7.5 சனியில விரைய சனி நிறைய செலவுகளை கொடுத்துட்டு மாத்தி தொடர்ச்சியா விரைய செலவு. அதுல முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அனுபவமான செலவு, 2ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு செலவு, 3ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு. இல்ல முதல் சுற்றும் 3ஆம் சுற்றும் தான் கொஞ்சம் மைனஸ். நடுவுல இருக்கிறவங்க 2வது சுற்றுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது மேஜரா ட்ரபிள் கொடுக்காது. உங்களுக்கு ஒரு செலவை கொடுத்து வளர்ச்சி முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். இப்போ இந்த 7.5 சனியில விரைய ஆல்ரெடி நமக்கு பொருளாதார ரீதியா தொடர் விரைய செலவை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த லாப ராகுவும் நமக்கு ஜீவன ராகுவா மாறுறாரு. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல செலவு இரட்டிப்பாக வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். ஏதாச்சும் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றது, மேலும் ஏதாச்சும் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதுக்கு டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் சைன் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 முறை நல்லா படிச்சு பார்த்து தெளிவா கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திய பிறகு உங்களோட பொருளாதாரத்தை மற்றவர்கள்ட்ட பகிர வேண்டும். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்கள், கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனம் தேவை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஏமாற்றங்கள் அல்லது சில இழப்பீடுகள் சேர வாய்ப்புகள் உண்டு. எனவே பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. மேலும் இந்த நேரத்துல இதை சேமிக்க முடியாது. ஆல்ரெடியே நிறைய பேரால சேமிக்க முடியல. பணம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்ப டல்லா தான் இருக்கு. இந்த நேரத்திலயும் உங்களுக்கு சேமிப்பு குறையும். முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற செலவுகளை குறைச்சி பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா கடந்த ஒரு 3 மாதம் இதுவரைக்கும் சேமிச்சு வச்சிருந்த பொருளாதாரம் எல்லாம் கரைஞ்சிருக்கும். ஏதோ சிறுக சேமிச்சிருந்தாலும் அது கரைஞ்சிருக்கும். அப்படிதான் இருந்துச்சு நேரம். இனி வரக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் சுதாரிச்சு ஓரளவுக்கு சேஃப்டிக்கான ஒரு ஃபண்டை நீங்க ஒதுக்கி சேவ் பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுறேன். எனவே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு தேவை அப்படிங்கறத நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்லிடுறேன். அதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கறது குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. ஆல்ரெடி குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதம், குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலை, நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துல கேது அமர்றது பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த கவலையை இன்னும் அதிகப்படுத்தும். நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்துல நிறைய பொறுப்புகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு சுமை சேர்ந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சுமையாகவே தெரியற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே குடும்பத்திலையும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்ப சூழ்நிலையை சரியா நிர்வகிக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த நேரத்துல அமைதி, ஆன்மீகம், தியானம், யோகா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை அதிகப்படியாக ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கானாக்கா முன்னேற்றம் உண்டு. ஆனா அது குழப்பத்தோடு ஏற்படுது. ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு ஏற்படுது. குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அணுகி வருவாங்க. உங்களோட சிந்தனைக்கு, உங்களோட கருத்துக்கு எல்லாரும் கருத்துரிமித்து வருவாங்க. சோ அதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஆனா வாக்குவாதம், தேவையில்லாத வாக்குவாதம் அதிகமா இந்த நேரத்துல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை குறைச்சி அமைதியால காரியங்களை சாதிக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சாதக வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. உங்களோட வார்த்தைகளை நிதானம் தேவை. எனவே குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. ஆனா அது வாக்குவாதங்களோட ஒரு சில குழப்பத்தோட அந்த முன்னேற்றம் நிகழும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல பெருசா பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லை. அது நமக்கு ஒரு வகையில சாதகம். குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கு. பஞ்சம குருவா மாறுறாரு. 1, 5, 9 இந்த ஸ்தானங்களை குரு பகவான் 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு இயக்க ஆரம்பிச்சிருவாரு. அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். தற்போது உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி திருமண தடையை பெருமளவுக்கு கொடுக்கல, ரொம்ப சாதகமா தான் இருக்கு. எனவே திருமண முயற்சிகள் சுப செய்தி உறுதியா உண்டு. திருமண முயற்சிகள் வெற்றியாகும். திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மன வாழ்க்கைக்கும் சாதகமா தான் இருக்கு. வெறும் பாதிப்பா இல்ல. இதுல என்ன 7.5 சனி ஒரே ஒரு விஷயம், செலவை இரட்டிப்பாக்கிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு செலவு, அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செலவு, உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ, உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஏதாச்சும் மன வருத்தம், குறிப்பா மருத்துவம் சார்ந்த மன வருத்தம், ஆரோக்கியம் சார்ந்த மன வருத்தம், இது கொஞ்சம் அதிகமா மிகையா வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனவே இந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. பேச்சுல கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, அதுவே போதுமானது. ஏன்னா அந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளால உங்களோட பார்ட்னரை நீங்க காயப்படுத்தலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் சேஃபா ஜர்னி பண்ணா போதும். மற்றபடி வேற எதுவும் பாதிப்பா தெரியல. இந்த நேரம் மன வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் சாதகமா தான் இருக்கு. என்னதான் கருத்து வேறுபாடு வந்தாலும் அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களோட வாழ்க்கை துணை இந்த நேரத்துல நிற்பாங்க. சோ அதுக்கு இந்த நேரம் மிக மிக சாதகம். அடுத்தது நம்ம பார்க்கறது புத்திர பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். பெரிய ரிலீஃப்மெண்ட், நிறைய பேருக்கு பெரிய ரிலீஃப்மெண்ட். அதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கறது குருவோட பயிற்சி பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதும் பெரிய அதிர்ஷ்டம் தான். எனவே இந்த நேரம் நிறைய பேருக்கு சாதகமா இருக்கு. புத்திர பாகியத்துக்கு மிக மிக அற்புதமா இருக்கு. சோ ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் காரணமா சுபவிரய செலவு உண்டு. குடும்பத்துல புதிய உறுப்பினர்களுடைய வருகை இருக்கும். குழந்தை பிறத்தல் மூலமாகவோ அல்லது திருமண சுபகாரியங்கள் மூலமாகவோ புதிய உறுப்பினர்களுடைய வருகை உறுதியாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. மேலும் புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். பாசிட்டிவா இருக்கு. எனவே புத்திர பாகியத்துக்கு சாதகம். திருமணம், திருமண வாழ்க்கைக்கு மிக மிக சாதகம். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மன உளைச்சல்ல தான் மேஷம் பயணிச்சிட்டு இருக்காங்க. மேஷத்தோட நட்சத்திரங்கள்லாம் ஒரு மாதிரி பிள்ளைகளுடைய கவலை, பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடக்கல, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் சார்ந்த வகையில ஆரோக்கியம் சார்ந்த குறைகள், இப்படி ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகள்
பிள்ளைகள் சார்ந்த கவலைகளோட தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு மிக மிக சாதகமா இருக்கு. பிள்ளைகள் பற்றி இதுவரைக்கும் என்ன கவலை இருந்துச்சோ எல்லாம் பூர்த்தி ஆயிடும், எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களோட முயற்சிகளை தொடங்கலாம். நேரம் சாதகமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது, பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நல்லபடியா நடந்து முடியும். அவங்களோட வயசுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யலாம். அது சார்ந்த வகையில சுபவிரய செலவு உண்டு. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி இருந்த கவலை, குழப்பம், வருத்தம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஸோ பிள்ளைகளும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி, உங்களோட பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் மேன்மை அடையும். அதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. முழுக்க முழுக்க இந்த காலகட்டம் பிள்ளைகளுடைய அரவணைப்பில் உங்களோட பயணம் தொடரும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது, இந்த ராகு கேது பயிற்சியில பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் மனக்கவலைகள் இருக்கு, அவங்க ஏதாச்சும் விரக்தியில இருக்காங்க, ஒரு இழப்பை சந்தித்து இருக்காங்க அப்படின்னாக்கா அதுலயும் உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, சுப செய்தி உண்டு. அதுல இருந்து அந்த குழந்தைகள் மீண்டு வந்துருவாங்க. பிள்ளைகளுடைய கல்வி நிலை மேன்மையடையும். பிள்ளைகளோட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களோட கருத்துக்கு இப்போ உங்களோட பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. பிள்ளைகளால நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் காதல் உறவு, காதல் வாழ்க்கையில இருந்து வந்து அந்த குழப்பம், குளறுபடி, மன உளைச்சல், மனக்கவலை எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். இப்போ உங்க பார்ட்னரோட முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். காதல் உறவு நிறைய பேருக்கு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் சார்ந்த வகையில நிம்மதி, திருப்தி முழுமையா கிடைக்கும். அதுக்கும் சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது மாணவ மாணவிகள். அவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் மிக மிக சாதகமா இருக்கு மாணவ மாணவிகளுக்கு. எப்போ இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, மிக மிக சாதகமா இருக்கு. குறிப்பா சொல்லும் போது ஆராய்ச்சி துறை, ஆசிரியர் பயிற்சி துறை, புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, மருத்துவத்துறை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை, இதுல எல்லாம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பிரமாதமான முன்னேற்றம் இந்த நேரத்துல மிக அற்புதமாக கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2027 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை உங்களால அடைய முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நான் பாசிட்டிவா கொடுத்துறேன். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு கல்வி சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கவனம் தேவை. ஏன்னா கல்வியில கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படும், கொஞ்சம் மன உளைச்சல் வரும், கல்வி சார்ந்த வகையில சில குழப்பங்கள் வந்து நீங்கும். இது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு. அது வரைக்கும் நீங்க சேஃப். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு மட்டும் கல்வியில கவனம் செலுத்தினா போதும். மேலும் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்துல அந்த வாய்ப்புகள் தேடி வரும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 10ல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஆரோக்கிய குறைபாட்டை அது கொஞ்சம் வெளிப்படுத்துது. மன ரீதியா தேவையில்லாத விரக்தி, தேவையில்லாத கவலைகள் இந்த நேரத்துல அவ்வப்போது வந்து நீங்கும். எனவே அதுல கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். தேவையில்லாத யோசனை, ஓவர் திங்கிங் இதெல்லாம் குறைச்சிக்கணும். அதே போல ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா ஒர்க்கிங் பீப்புள், அதிக நேரம் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை வரலாம். தொழில் செய்யறவங்களுக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தின் மூலமா தேவையற்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் வர சான்ஸ் உண்டு. அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா இன்டேக் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. குரு கேது இணைவு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. எனவே இருதயம் சார்ந்த பாதிப்பு உள்ளவங்க கவனம் தேவை. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது மூட்டு பகுதி, முட்டி பகுதி, இதுல எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். கால் பகுதிகள் ஏதாச்சும் பாதிப்புகள் வரலாம், வலிகள் வரலாம், மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில வார்னிங் இருக்கு. மேலும் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களை அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபடுத்திக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியா தியானம், யோகா இது சம்பந்தப்பட்ட மனதை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு சில பயிற்சி முறைகளை நீங்க பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் இருக்குன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. யோசிக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது நீங்களே செல்ஃபா இந்த தியான பயிற்சி இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களால ஈடுபட முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா அந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாரும் தியான பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். நீங்க எவ்வளவு ஏஜ்ல இருந்தாலும் சரி, அதிகமா வயசானாலும் சரி, இல்ல ரொம்ப கம்மியான வயசுல இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த நேரத்துல தியான பயிற்சியை மேற்கொண்டே ஆகணும். பிராணாயாமம் மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனக்கவலை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களோட மூச்சில கவனம் செலுத்துங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. ஏன்னா கவலைகள் அதிகரிக்கும் போது உங்களோட மூச்சோட அந்த ஓட்டம், அந்த வேகம் மிகையாகும். அதை நீங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போ ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றீங்களோ, எப்போ நீங்க அதிகமா யோசிக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மூச்சோட அந்த ஓட்டம், வேகம், அந்த மூச்சு இழுத்து விடக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எனவே உங்களோட மூச்சில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது உங்களோட சிந்தனை குறைவாகும். உங்களுடைய சிந்தனை குறையும் பொழுது உங்களுடைய மனம் அமைதி பெறும். உங்களுடைய மனம் அமைதி பெறும் பொழுது உங்களுக்கு தேவையானது மட்டும் உங்களை அடையும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். எனவே தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, மேலும் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, இதுல கவனம் செலுத்துங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சார் நான் 60 வயசு கடந்திருக்கேன் சார், நான் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஏஜ் இஸ் நாட் மேட்டர். ட்ரை பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுதான் இங்க விஷயமே. புதுசா ஒரு விஷயம் கத்துக்கோங்க, புதுசா ஒரு விஷயத்த படிங்க. நீங்க எங்கேஜ் மேனா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் மேனா இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, வாட் எவர் நீங்க எந்த லைன்ல நீங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புக்ஸ் படிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டிஸை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அதிகமா யோசனை வருது, கவலை வருதுன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்களோட மூச்சில கவனம் செலுத்து. இதை நீங்க மேஜரா அந்த நேரத்துல பராமரிக்கிறது நல்லது. இதை செய்யும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள உங்களால பயணிக்க முடியும். ஏன்னா நமக்கான நேரம் ரொம்ப குறைவு. நம்ம எல்லாரும் 120 வருஷம்லாம் வாழ்றது கிடையாது. 120 வருஷமே குறைவு தான் சொல்ல போனா. ஆனா அந்த அளவுக்கு நம்ம வாழ்றது கிடையாது. ஆனா அதுக்கு இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில இப்பெல்லாம் ஏஜ் 70 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல 70 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் பிராக்டிகலா சொல்றேன். 70 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அந்த 70 வருஷம் அந்த வாழ்க்கைக்கு அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அவ்வளோ போராட்டம். அந்த போராட்டத்துக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட அறியாமை. நம்மள அறியாமலேயே நம்ம அறியாமைக்குள்ள மூழ்கி கொண்டு இருக்கிறோம். அதுதான் காரணம். ஸோ விழித்து கொள்ளுங்க. இந்த கஷ்ட காலம் வரும்பொழுது நம்முடைய சிந்தனை வேகம் எடுக்கும், நம்முடைய மூச்சு வேகம் எடுக்கும். அதனால நமக்கு தேவையற்ற விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஆட் ஆகும். தேவையற்ற விஷயங்கள் அதிகமாகும் பொழுது நம்ம அந்த சுமைகளை தூக்கி சுமந்து நடக்கும் பொழுது அந்த பயணம் மிகவும் கடினமான ஒரு பயணமாக இருக்கும். எப்போ நீங்க உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லைன்னு இக்னோர் பண்றீங்களோ அப்போ நீங்க ஃப்ரீயா அந்த சுமைகள்ல இருந்து அப்படியே வெளில வருவீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க சுமந்து பயணிக்கும் பொழுது அந்த பயணம் மிக மிக இனிமையான ஒரு பயணமா இருக்கும். எனவே ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள். சார் நீங்க மாட்டு ஈஸியா வாயில அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். ஐ நோ, கஷ்டம்தான். எனக்குமே அது சிரமமா தான் இருக்கு. பட் ட்ரை பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பயிற்சி செய்ய அதுல நம்ம மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ பயிற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு காலத்துல வசப்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் சேரும். ஸோ ஒரு விஷயத்த ஒரு நொடியை அனுபவிச்சு பண்ணுங்க, மகிழ்ச்சியோட பண்ணுங்க, திருப்தியோட பண்ணுங்க. அது ஒரு பயிற்சி தான், பயிற்சியின் வெளிப்பாடு தான். அதை நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அது எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்ல வர விஷயம் பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், மனம், உங்களுடைய சிந்தனை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானத்தோட செயல்படுறது நல்லது. இதுல இந்த நேரத்துல நீங்க கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத அன்வான்ட் பிரச்சனையிலிருந்து உங்களால ஈஸியா தப்பிக்க முடியும். அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கேது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பொதுவா வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது. எனவே அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை, தாய் வழி உறவுகளுடைய உறவு நிலை இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தம், குழப்பங்கள் நீங்க சான்ஸ் இருக்கு. ஸோ தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு 2020 ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில கவனம் செலுத்திக்கணும். அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது 10ஆம் இடம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல கொஞ்சம் டிஃபால்ட்டா அக்கறை செலுத்திக்கோங்க. கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. கோப உணர்வுகளை குறைச்சு செயல்படுங்க. உங்க வார்த்தைகளை நிதானமா செயல்படுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த
நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளால ஒரு சில பிரச்சனைகள் வந்து சேரும். வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அதை வந்து அப்படியே உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட உடனே போய் அப்படியே ஷேர் பண்ணாதீங்க, அதை அப்படியே போய் உளறிடாதீங்க. அதுல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வரும். எனவே வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் அதை முழுசா எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுல எல்லாம் கவனம் செலுத்திக்கணும். இதான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைச்சது. அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த ராகு கேது பயிற்சியில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். அதையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. நல்ல ஒரு மாற்றம், ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் கிடைச்சிடும். முதல் ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறது துர்க்கை அம்மன் வழிபாடு. தொழில், உத்தியோகம், பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடி இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. இல்லை சார் வேலை வாய்ப்பு இல்லை, புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த எளிய பரிகாரம் கை கொடுக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல போய் ஒரு வழிபாடு செய்யுங்க, ஒரு அர்ச்சனை செய்யுங்க. அது வந்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை குறைச்சு கொடுக்கும். அந்த எதிர்வினை தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். எனவே துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய் வெளியில பண்ணுங்க, ராகு காலத்துல பண்ணுங்க. ஒரு அர்ச்சனை செய்யலாம், அல்லது அட்லீஸ்ட் அந்த ஸ்தலத்துல போய் ஒரு விசிட் பண்ணிட்டு அமர்ந்து உங்களோட பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க போதும். அடுத்து பொதுவா சொல்ற மாதிரி மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு, எவ்ரிடே விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். விநாயக பகவானுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்திலாம் வரும், அப்போ அருகம்புல் சாற்றி, அருகம்புல் மாலை சாற்றி ஒரு அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஏழை எளியவர்களுக்கு போர்வைகளை தானமா கொடுக்கலாம். போர்வை அப்படின்னாக்கா நம்ம போத்திக்கிறோம் அந்த டவல், அந்த கிளாத், அதை வந்து தானமா கொடுக்கலாம். ரோட்டு ஓரத்துல நிறைய பேர் உங்களோட உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வரக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தோன்னா மழை காலம், குளிர்காலம் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ போர்வையை நீங்கள் தானமாக கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணியம். ஒரு விஷயத்த நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்னா எந்த காலகட்டத்தில் அது எப்படி பயன்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொடுத்தீங்கன்னாக்கா அதை அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த 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 நல்ல பலன்கள், அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். எனவே போர்வைகளை தானமாக கொடுக்கலாம். அடுத்தது முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். முடிந்தவர்கள் போயிட்டு வாங்க, எல்லாரும் போகணும்லாம் அவசியம் கிடையாது. முடிந்தவர்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஸ்தலத்தை ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடந்து முடியும். ஸோ முக்கியமா உங்களுக்கு சொல்றது, இந்த நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு போர்வை தானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஒருத்தருக்கு பண்ணாலும் அது புண்ணியம் தான், நல்ல விஷயம் தான். அந்த அந்த முழு மனதோட செய்யற அந்த மனமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எனவே உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஸோ போர்வை தானம் பண்ணுங்க. அடுத்தது உணவு தானம். குறிப்பா விநாயகருடைய ஸ்தலத்துல உணவு தானம் பண்றது நல்லது. சக்கரை பொங்கல் கொடுக்கலாம். விநாயகருக்கு என்ன உணவுப் பொருள் படைக்கிறோமோ அதை வந்து அங்க வர பக்தர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எளிய பரிகாரங்களை தொடர்ச்சியா பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவனுடைய அருளும் நவகிரகங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் என்றென்றும் நிரம்பி கிடைக்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இது மாறுபடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்குதான்னு பாருங்க, அல்லது ராகு புத்தி கேது புத்தி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுப தசையா அல்லது அவயோக தசையா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க அந்த சுப பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துடும். நெகட்டிவா சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதுவே அவயோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா பலன்கள் அப்படியே உல்டாவா மாறும். அதிக விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட தசா புக்தியை செக் பண்ணும். உங்க பர்சனல் சாட்ல ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பொறுத்து அதுக்கப்புறமா அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த பிடிஎஃப் சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல வந்து உங்களுடைய
ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃபா வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி.